வணக்கம். அரசு திட்டங்கள் அப்புறம் மே மாசம் முதல் தேதியிலிருந்து வந்திருக்க சில புது ரூல்ஸ் பத்தி ஏகப்பட்ட குழப்பங்கள் போயிட்டு இருக்கு இல்லையா? இந்த எல்லா கன்ஃபியூஷனுக்கும் ஒரு எண்ட் கார்டு போடுறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்பெஷலான விளக்கத் தொகுப்பை நாம பார்க்க போறோம். ஓகே, தாமதிக்காம ஸ்ட்ரெயிட்டா மேட்டருக்குள்ள போயிடலாம். இப்போல்லாம் சோஷியல் மீடியாவை ஓபன் பண்ணாலே போதும். 3000 தராங்க, 5000 தராங்க, 12000 வரப்போகுதுன்னு ஆளுக்கு ஒரு நம்பரை சொல்லிட்டு இருக்காங்க. கேட்குற நமக்கே செம கன்ஃபியூஷனா இருக்குல்ல? அதனால எது வெறும் வதந்தி, எது உண்மையான தகவல்னு ஒரு ஃபேக்ட் செக் பண்ணி கிளியரான ஒரு பிக்சரை உங்களுக்கு கொடுக்கறது தான் நம்மளோட மெயின் டார்கெட். இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, இந்த 3000 ரூபாய் திட்டத்தோட உண்மை என்ன, அதுக்கு அப்ளை பண்றதுக்கான வழிகள், சென்ட்ரல் கவர்மெண்ட் பத்தின வதந்திகள், மே 1ஆம் தேதியிலிருந்து வந்திருக்க சில முக்கிய அப்டேட்ஸ், அப்புறம் சில அவசியமான அலர்ட்ஸ். இத பத்தி தான் நம்ம குயிக்கா டிஸ்கஸ் பண்ண போறோம். சரி, முதல்ல இந்த ரொம்ப ஃபேமஸான 3000 ரூபாய் திட்டத்தோட பேக்ரவுண்ட் என்னன்னு பாத்துருவோம். இங்க ஒரு விஷயத்த நாம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 3000 ரூபாங்கிறது ஒரே ஆளுக்கு மொத்தமா கிடைக்கிற அமௌண்ட் கிடையாதுங்க. இது ஆக்சுவலா 3 வித்தியாசமான 1000 ரூபாய் திட்டங்களோட ஒரு காம்போன்னு சொல்லலாம். குடும்ப தலைவிகளுக்கான மகளிர் உரிமை தொகை ஒரு 1000 ரூபாய், காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களுக்கு புதுமை பெண் திட்டத்துல ஒரு 1000 ரூபாய், அப்புறம் காலேஜ் பசங்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்துல ஒரு 1000 ரூபாய். சோ தகுதியை பொறுத்து ஒரு குடும்பத்துக்கு அதிகபட்சமா 3000 ரூபாய் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். ஆனா இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த ஸ்டூடெண்ட் ஸ்கீம்ல நீங்க பலன் அடையணும்னா 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் கம்ப்ளீட்டா கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும்தான் படிச்சிருக்கணும். இது ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல். இதுல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையவே கிடையாது. ஓகே, அடுத்ததா இந்த திட்டங்களுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும், எப்படி ஈஸியா அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணணும்னா சில கண்டிஷன்ஸ் இருக்கு. வயசு 21க்கு மேல இருக்கணும், வருஷ வருமானம் 2.5 லட்சத்துக்குள்ள இருக்கணும், நிலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஏக்கருக்கும் குறைவான புஞ்சை நிலம் இல்லனா 10 ஏக்கருக்கும் குறைவான நஞ்சை நிலம் தான் இருக்கணும். வருஷத்தோட கரண்ட் பில் 3600 யூனிட்டுக்கு மேல போகக்கூடாது. அப்புறம் சொந்தமா கார் மாதிரி 4 வீலர்ஸ் இருக்கக்கூடாது. ஆனா இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, புதுசா கல்யாணம் ஆனவங்க, புது ரேஷன் கார்டு வாங்கினவங்க கூட இப்போ தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ற ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களோட ஆதார், ரேஷன் கார்டு, பேங்க் பாஸ்புக், அப்புறம் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு உங்க ஏரியா விஏஓ ஆஃபீஸ்க்கோ இல்லனா இ சேவை மையத்துக்கு போனீங்கன்னா ரொம்ப ஈஸியா அப்ளை பண்ணிடலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ப்ராசஸ் இன்னும் ஈஸி. நீங்க எங்கேயும் அலையவே வேண்டாம். உங்களோட 10th 12th மார்க் ஷீட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சதுக்கான சர்டிஃபிகேட், ஆதார், அப்புறம் பேங்க் பாஸ்புக் இது எல்லாம் அப்படியே உங்க காலேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட கொடுத்தாலே போதும். அவங்களே ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. செம்ம சிம்பிள்ல. சரி, இப்போ நாம சென்ட்ரல் கவர்மெண்ட் பத்தி சுத்திட்டு இருக்கிற சில பெரிய வதந்திகளை பிரேக் பண்ணலாம். நிறைய பேரு 12000 ரூபாய் ஒட்டுமொத்தமா அக்கவுண்ட்ல ஸ்ட்ரெயிட்டா வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நிஜம் என்னன்னா, அப்படி எந்த ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. அது ஒரு வதந்தி மட்டும்தான். உண்மையான நிலவரம் என்னன்னா, PM கிசான் திட்டம் மூலமா விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6000 ரூபாய் இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. இது சீக்கிரமே 8000 ரூபாயா உயரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். இதுதான் வெரிஃபை பண்ணப்பட்ட ஃபேக்ட். நாம எந்த அரசியல் சார்பும் இல்லாம உண்மையை மட்டும்தான் இங்க பதிவு செய்யறோம். எலெக்ஷன் ரிசல்ட் என்னவா இருந்தாலும் சரி, மக்களுக்கான இந்த மாதிரி அடிப்படை நலத்திட்டங்கள் தொடர்ந்து நடக்கும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், விவசாயிகள் இந்த PM கிசான் பணத்தை எந்த ஒரு தடங்களும் இல்லாம தொடர்ந்து வாங்கணும்னா உங்க EKYC-யை கண்டிப்பா டிஜிட்டலா அப்டேட் பண்ணிருக்கணும். இல்லைனா பணம் வரதுல சிக்கலாகலாம். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா மே 1ஆம் தேதியிலிருந்து நம்ம அன்றாட வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய சில முக்கியமான புது ரூல்ஸ் என்னென்னு குயிக்கா பாத்துருவோம். நீங்க டெய்லி சென்னை மெட்ரோல டிராவல் பண்ற ஆளா? அப்போ இந்த நியூஸ் உங்களுக்கு தான். இனிமே உங்ககிட்ட இருக்கிற பழைய மெட்ரோ கார்டுகள் செல்லாது. நீங்க தொடர்ந்து தடையின்றி டிராவல் பண்ணணும்னா உடனே புது சிங்கார சென்னை கார்டுக்கு மாறிடுங்க. இது நேஷனல் லெவல்ல யூஸ் பண்ற ஒரு காமன் மொபிலிட்டி கார்டு. SBI கிரெடிட் கார்டு யூஸ் பண்றவங்களுக்கு இது கொஞ்சம் அதிர்ச்சியான நியூஸ் தான். உங்க பில்லுல ஒரு 100 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரைக்கும் சின்ன பேலன்ஸ் பெண்டிங் இருந்தா கூட இனிமே 100 ரூபாய் பெனால்டி கண்டிப்பா போடுவாங்க. சோ டியூ டேட்டை எந்த காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆனா இதுல ஒரு சின்ன பாசிட்டிவ் நியூஸும் இருக்கு. HDFC பேங்க் அவங்களோட SMS அலர்ட் சார்ஜஸை கொஞ்சமா குறைச்சிருக்காங்க. முன்னாடி 20 காசா இருந்தது, இப்போ 15 காசாவும் பிளஸ் GST-ஆவும் மாறி இருக்கு. சின்ன சேவிங்ஸ் தான், இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் தானே. ஃபைனலா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி நாம உடனே எடுக்க வேண்டிய சில ஆக்ஷன்ஸை பத்தி பார்க்க போறோம். இந்த விளக்க தொகுப்பை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வெதர் அலர்ட். நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, அப்புறம் திண்டுக்கல் இந்த 5 மாவட்டங்கள்ல பயங்கரமான கனமழை பெய்யும்னு அஃபீஷியலா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. சோ இந்த ஏரியாக்கள்ல இருக்கிறவங்க ரொம்ப உஷாராகவும் சேஃபாகவும் இருங்க. இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண இந்த கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் எல்லாம் எந்த டிலேயும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரணும்னா உங்களை நீங்களே ஒரு ஃபைனல் கேள்வி கேட்டுக்கோங்க. உங்களோட ஆதார் நம்பரும் மொபைல் நம்பரும் உங்க பேங்க் அக்கவுண்டோட சக்சஸ்ஃபுல்லா லிங்க் ஆயிருக்கா?
ஒருவேளை இல்லனா இன்னிக்கே போய் உடனே லிங்க் பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த நாலேஜை வச்சு உங்க முடிவுகளை சரியா எடுங்க. நன்றி.